அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போகி பண்டிகையில் எந்த பொருட்களை எரிக்கணும், எந்த பொருட்களை எரிக்கக்கூடாது, இந்த 3 பொருளை வச்சு உங்கள் குடும்பத்தை நீங்கள் சுற்றி போடுறது மூலமாக உங்களுக்கான எல்லா பீடைகளும் தரித்திரங்களும் ஒழிஞ்சு வீட்டில் சுபிட்சம் உண்டாகுங்க. வாங்க அந்த பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். போகி பண்டிகைனாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க. அதாவது அப்படிப்பட்ட போகி பண்டிகையில் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை நீங்கள் தீமைகள் அழிந்து நன்மைகள் பிறக்கும்ன்றது தாங்க ஐதீகம். உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களான நீங்கள் யூஸ் பண்ணின பழைய துணிகள், ரொம்ப கிழிஞ்சிருக்கிற துணி நல்லா இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்துக்கோ இல்லை இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கோ கொடுங்க. ரொம்ப அது கிழிஞ்சிருக்குன்ற பட்சத்தில் அதை எரிங்க. ரொம்ப கிழிஞ்ச துணிகள், பழைய நியூஸ் பேப்பர்ஸ், வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ண செருப்பு, இப்படி இருக்கிற ரொம்ப பழமையான பொருட்கள் எல்லாத்தையுமே போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் எரிச்சிருங்க. எரிக்கணுமேன்றதுக்காக கண்டதுக்கழிய பொருட்களை எரிக்காதீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை ப்ளீஸ் எரிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கிறது மூலமாக காற்று மாசுபாடு ஏற்பட்டு சுற்றுச்சூழலும் மாசுபடும், நம்ம உடம்புக்கும் அன்ஹெல்த்திங்க. அதனால் பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்காதீங்க. கிழிஞ்ச துணிமணி இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பொருட்களை நீங்கள் எரிங்க. நீங்கள் அந்த பொருட்களை பழைய பொருட்களை எரித்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எரிக்கிற டைமில் அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருமே தூங்கக்கூடாதுங்க. அந்த எரிகிற தீயை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணுங்க. ஏன்னா அப்படி தீயை பார்க்குறது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா திஷ்டிகள், எல்லா தீமைகளுமே அழியுங்க. அதுதாங்க ஒரு ஐதீகம். அதனால் அந்த தீ எரிகிறப்ப எல்லாருமே அதை பார்க்கணும். யாரும் அந்த டைம் தூங்கக்கூடாதுங்க. எந்த டைமில் நீங்கள் பொருட்களை எரிக்கணும்னா, போகி பண்டிகை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4:30 to 5:30 வரைக்கும் நீங்கள் இந்த இதை எரிக்கணுங்க. அதுதாங்க ரொம்ப நல்லது. எரித்து முடித்ததுக்கப்புறமா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே நிற்க வச்சு இந்த 3 பொருளை வச்சு உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பெரியவங்களை விட்டு எல்லாருக்கும் சுற்றி போடுங்க. என்னென்ன அந்த பொருள்னால், பட்டவத்தல், மிளகு, சூடம், இந்த 3மே கண் திஷ்டிகளை அழிக்கக்கூடியதுங்க. பில்லி சூனியம், எந்த ஒரு தீமைகளாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியதுங்க. இந்த 3 பொருளையும் உங்கள் குடும்பத்து முழுசாக 3 தடவை ஏதாவது ஒரு ஆளை விட்டு 3 தடவை நல்லா சுற்றி அந்த எரியிற தீ இருக்கீங்களா, பழைய பொருளை எரிக்கிறீங்கள, அந்த தீக்குள்ளே போட்டுருங்க. அப்படி நீங்கள் போடுறது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திகள், பில்லி சூனியம், எந்த தீய சக்தியாக இருந்தாலுங்க அது அழிஞ்சு உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் ஏற்படுங்க. அதே மாதிரி செல்வ வளம் கொளிக்குங்க. நமக்கு குபேர வசியமும் ஏற்படுங்க. அதனால் இந்த இதை செய்யுங்க. செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அந்த தீயை 3 தடவை சுற்றிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே போயிடுங்க. உங்களுக்கு திஷ்டி கழிக்கும் போது அதை யாராவது பார்த்தாங்கன்னா அது எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க. அதனால் யார் பார்த்தாலும் சரி, நீங்கள் அந்த இதை 3 தடவை சுற்றி அந்த தீயில் போட்டுருங்க. கல்லுப்பு யூஸ் பண்ண வேண்டாங்க. இதுக்கு மிளகு யூஸ் பண்ணுங்கள். மிளகு ரொம்ப கண் திஷ்டி எடுக்கக்கூடியது. அதனால் இந்த இதில் மிளகு யூஸ் பண்ணுங்கள். பொருட்களை எரிச்சிட்டு அதே மாதிரி குளிச்சிடணுங்க. நீங்கள் கண்டிப்பாக குளிச்சுட்டு தாங்க வீட்டுக்குள்ளே போகணும். நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே இந்த தீர்த்தத்தையும் நீங்கள் தெளிக்கிறது மூலமாக உங்களுக்கு செல்வ வளம் கொளிக்குங்க. தீய சக்திகளும் வீட்டில் இருக்காதுங்க. அந்த தண்ணியில் என்னென்ன நீங்கள் கலந்து தொளிக்கணும்னா, தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் விட்டுக்கோங்க. பன்னீரில் உங்களுக்கு கோமியம் கிடச்சிச்சின்னா அதே மாதிரி கோமியம் கொஞ்சம் கலந்துக்குங்க. பன்னீர், கோமியம் இந்த 3ல் கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு மா இலை அல்லது வேப்ப இலை இதை வச்சு எல்லா மூலைகள்லையும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு இடம் விடாமல் எல்லா ரூம் மூலைகள்லையும் தெளிங்க. தெளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களோட பூஜை அறையில் போயிட்டு 2 தீபம் ஏற்றி வச்சு உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எந்ததோ, குலதெய்வம்னா நம்ம குலத்தை காக்கின்ற தெய்வங்க, அந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 2 தீபம் ஏற்றி உங்களுக்கு மனசால் உங்களுக்கு என்ன தேவை, என்ன இந்த வருஷத்தில் நடக்கணும், எல்லாமே உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டுங்க. நீங்கள் என்ன வேண்டுங்களோ அது அப்படியே நடக்குங்க. முழு மனதோடும் முழு பக்தியோடும் உங்கள் குலதெய்வக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. கண்டிப்பாக அது நடக்குங்க. அடுத்த நாள் தைப்பொங்கல்ங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கங்க. அப்படிப்பட்ட தை பிறக்கும்போது உங்களுக்கான எல்லா கதவுகளுமே கண்டிப்பாக திறந்திருக்குங்க. அந்த தை பிறக்கிறதுக்கும் நாள் போகி பண்டிகையிலேயே நீங்கள் மா இலை தோரணம் வீட்டில் கட்டிடுங்க. எண்ணிக்கை 9 இலை இல்லை 11 இலையில் மாவிலை தோரணம் கட்டுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.